வெல்கம் டு TechApps Tamil. Nothing Phone 1 ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஹைப்புக்கு அப்புறமா லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் இந்த Nothing Phone 1 ஐஃபோனுக்கே டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் உண்மையிலேயே இந்த Nothing Phone 1 ஐஃபோனுக்கு ஈக்குவலா இருக்குமா இல்ல மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோனை விட இந்த Nothing Phone 1 பெட்டரா இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Nothing Phone 1 ஐஃபோனுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஒரு ஐஃபோனுக்கு ஒரு டஃப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லேயே கூட ஒரு சில இடங்களில் சொல்கிறாங்க. அண்ட் உண்மையிலேயே நத்திங் டஃப் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஆப்பில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐஃபோன்ஸில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் சிப்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. A15, A14, A13 அந்த மாதிரி ஆப்பிளோடைய ஓன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் லெவலில் பார்த்தீங்கன்னா iOS 15, 16 இந்த மாதிரி 5 வருஷம் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுப்பாங்க. அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர், அவங்களோட ஓன் சிப்செட்டை வச்சு அவங்க நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க லைவ் டெக்ஸ்ட் ஃபீச்சர் எடுத்துக்கலாம். நம்ம காப்பி பண்ணி டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அல்லது நீங்க போட்டோ டிராக் அண்ட் டிராப் பண்ணி அதை நீங்க பேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அல்லது இப்போ iOS 16 இருக்கக்கூடிய புது ஃபீச்சர் நம்ம போட்டோல இருந்து சப்ஜெக்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அல்லது ஸ்பாட்லைட்டா இருக்கலாம். அந்த ஸ்பாட்லைட்ல நீங்க ஐபோன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு செட்டிங், எந்த ஒரு டேட்டாவா இருந்தாலும் நீங்க அதில் சர்ச் பண்ணினா உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க அட்வான்டேஜ் இதனால இருக்கு. இப்போ நம்ம அப்படியே ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வந்தோம்னா ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் இல்ல மீடியாடெக் ப்ராசஸர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அல்லது சாம்சங் அவங்களோட எக்ஸினோஸ் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 3 ப்ராசஸர் தான் மோஸ்ட்லி மேஜரா நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல இருக்கு. இந்த ப்ராசஸர்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து ஸ்னாப்டிராகன், மீடியாடெக் அந்த மாதிரி பிராண்டா இருக்கு. அவங்க கொடுக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சாம்சங்ல One UI இருக்கு, MIல MI UI கொடுக்குறாங்க, ரியல்மில ரியல்மி UI கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட UI ஆண்ட்ராய்டுக்கு மேல தான் கொடுக்குறாங்க. இது ஒரு தனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் கிடையாது. ஆண்ட்ராய்டுக்கு மேல அவங்க ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இது எங்களோட பிராண்ட் அப்படிங்கறத சொல்றதுக்காக ஒரு சில சேஞ்சஸ் பண்றாங்க. இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா யூஐல இருக்கு. மத்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் போன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழ தான் வரும். நீங்க ரெட்மி, ரியல்மி, OnePlus எது வாங்கினாலும் இன்க்ளூடிங் நத்திங் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் போன் கேட்டகரியில தான் உங்களுக்கு வரும். ஸோ ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த இன்டகிரேஷன் அவங்களால அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஆப்பிள் அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஐபோன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிள் கிட்ட அந்த ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் அவங்க கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இன்னைக்கே அவங்க கொடுக்கலாம். பட் ஆண்ட்ராய்ட் போன்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்க நிறைய பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஒரு ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அதாவது இன்க்ளூடிங் நத்திங் எதுவுமே வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஐபோனுக்கு ஈக்குவலா வந்ததே கிடையாது. அண்ட் இனிமேலும் அது வர்றதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான் அவங்களோட ஓன் சிப் செட்டை கொடுக்க வரைக்கும். அண்ட் இப்போ கூகுளோட பிக்சல் பார்த்தீங்கன்னா டென்சார் சிப்போட வருது. அண்ட் கூகுள் பிக்சல் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆப்பிளுக்கு டஃப் கொடுக்குறாங்க சாஃப்ட்வேர் லெவலில். அண்ட் இப்போ நம்ம Nothing Phone 1 வரும். Nothing Phone 1 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நத்திங் தரப்புல இருந்து நம்மளுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த பிளாக் கலர் குறிப்பாக பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. பின்னாடி இந்த லைட்டிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டிசைன் பார்க்கறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளேயும் அருமையா இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்டில் அது ஓகே தான், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது இல்லை. பேட்டரி லைஃப் அப்படின்னு நினைத்தீங்கனாலும் ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஃபோன் கையில் இல்லாட்டியும், இதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நத்திங்க்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் இருக்கு. இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு ப்ராசஸர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் தான் ஒரு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. அது உண்மையிலே கரெக்ட் தான். பட் இருந்தாலுமே இது பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே டிசைட் பண்ணுறது கிடையாது. இந்த ஃபோனோட ரெசல்யூஷன், அதாவது டிஸ்பிளே 4K வரைக்கும் புஷ் பண்ணுமா அப்படிங்கறத டிசைட் பண்றது ப்ராசஸர் தான். அண்ட் ஆஃப் கோர்ஸ் கேமரா குவாலிட்டி, இந்த ஃபோன் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கறதையும் ப்ராசஸர் தான் டிசைட் பண்ணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் கனெக்டிவிட்டி, வைஃபை, ப்ளூடூத் அதோட கனெக்டிவிட்டி அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் டிசைட் பண்ணும். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும், ஒரு ஃபோனுக்கு ஒரு ப்ராசஸர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ அகைன் நம்ம நத்திங் போறோம். ஸோ நத்திங் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 778G+ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை பத்தி சொல்லணும்னா 778G ஓட ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 778Gக்கும் 778G+க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த CPU உடைய ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு லிட்டில் பிட் ஒரு 5 to 6% பூஸ்ட் வந்து உங்களுக்கு CPU லெவலில் இருக்கும். மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸும் இந்த ரெண்டு ப்ராசஸருக்கும் கிடையாது. 778Gயும் 778G+ம் ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஈவன் சொல்ல போனால் ரியல் வேர்ல்டில் இது ஒரு பெரிய டிஃபரன்ஸே கொடுக்காது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் Nothing Phone 1 பிரைஸ். ஸோ Nothing Phone 1 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 32,000 ரூபாய்க்கு
சேல் பண்ணிட்டு இருக்காங்க 128GB மாடல். அண்ட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு iQOO 9SC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. இந்த iQOO 9SC பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ப்ராசரோட வருது. Snapdragon 888 அப்படிங்கிறது ஒரு டாப் ஆஃப் த லைன், அதாவது ஃபிளாக்ஷிப் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ராசர். உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 34,000 ஏதோ தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகுது iQOO 9SC ஓட பிரைஸ். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நத்திங் ஃபோன் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது இந்த iQOO ஃபோனில் கிட்டத்தட்ட 2-3 மடங்கு அதிகமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்காக மட்டும் கிடையாது, இதில் வேற ஒரு சில ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க அந்த iQOO தரப்பில் நத்திங்கோட நம்ம கம்பேர் பண்ணும்போது. அட் த சேம் டைம் நத்திங்னு ஒரு சில விஷயங்கள் அட்வான்டேஜாக இருக்குது. பட் நத்திங்கில் பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சப்போர்ட் பண்ணும். பட் இங்கே iQOOல பார்த்தீங்கன்னா 60 வாட் அதுக்கு மேலே வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ அதனால இந்த iQOO 9 பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் பார்க்குறீங்கன்னா இந்த நத்திங்கு பதிலாக நீங்கள் அது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் வேல்யூவாக தான் இருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம நத்திங்கில் கொடுத்த ப்ராசர், அதாவது Snapdragon 778G+, அந்த ப்ராசரோட வந்துக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை பார்ப்போம். 778G+ஓட லான்ச் பண்ண ஃபோன்ஸ் ரொம்ப கம்மி தான். 778G நான் எடுத்துக்கிறேன், Gக்கும் G+க்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அண்ட் சாம்சங்கோட M52 5G பார்த்தீங்கன்னா Snapdragon 778G ப்ராசரோட தான் வருது. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் டு நத்திங் தான் இருக்குது. அதாவது AMOLED டிஸ்பிளே, 120Hz டிஸ்பிளே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாம்சங்லேயே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது 10,000 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து நத்திங் வாங்குறது எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிராண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. அண்ட் நீங்கள் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோன். நத்திங் ஃபோன் 1 அப்படிங்கிறது நத்திங்கோட முதல் ஃபோன் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு ஃபோனை வந்து நீங்கள் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க. அண்ட் இப்போ நிறைய பேர் ஒன்று சொல்லுவீங்க, சாம்சங்கோட யூஐயும் நத்திங் யூஐயும் கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. நத்திங் ஓஎஸ் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் அதை ஒத்துக்கிறேன். நத்திங் ஓஎஸ் சாம்சங்கோட 1 யூஐ விட ரொம்பவே சூப்பராக தான் இருக்க போகுது. அண்ட் நத்திங்லேருந்து கேரண்டீட் அப்டேட் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ட் நத்திங் ஓஎஸை பற்றி சொல்லணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஓஎஸ் கிடையாது, இது ஜஸ்ட் யூஐ தான். இப்போ சாம்சங் எப்படி Android 12 மேலே 1 யூஐ பில்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நத்திங் பார்த்தீங்கன்னா Android 12 மேலே நத்திங்கோடைய யூஐயை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இருக்கக்கூடிய விஷயங்கள். யூஐக்காக நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா, 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறமான்னு எதாவது யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் இன் கேஸில் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து பார்க்குறீங்க, நத்திங் எடுக்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா என்னோட சஜஷன்ஸ் ஒன்று, நீங்கள் 34,000 கொடுத்து iQOO 9SC வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். கம்மி பட்ஜெட்டில் இருந்தால் பரவாயில்ல, இதே ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்சங்கோட M52 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். M52 5G பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நத்திங்கோட சேம் ஸ்பெக்கில் உங்களுக்கு 10,000 ரூபாய் கம்மியாக கிடைக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு சாஃப்ட்வேர் தான் முக்கியம், எனக்கு ஒரு ஃபோன் வாங்குறேன்னா அதில் சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம், எனக்கு எந்த லேகும் இருக்கக்கூடாது, சாஃப்ட்வேர் லெவல் எனக்கு சப்போர்ட் அதிகமாக வேணும், யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த நத்திங் ஃபோன் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து மாதிரி தெரியல. இந்த நத்திங் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ஐஃபோன் எடுக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்துட்டோம்னா ஐஃபோனோட அந்த இன்டர்கிட்டி, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆப்பிளோட ப்ராசர் அண்ட் சாஃப்ட்வேரோட இன்டர்கிட்டி வேற எந்த ஃபோன்லையும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஐஃபோனை கன்சிடர் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, ஐஃபோன் எங்கே ப்ரோ ஒரு 32,000 ரூபாய் கிடைக்குது, அதுதான் கிடைச்சா நாங்கள் வாங்கிட்டு போயிருவோமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. iPhone SE நான் கண்டிப்பாக சொல்ல போகிறது இல்லை. இன்கேஸில் உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 35 or 36,000 அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு iPhone 12 mini அண்ட் iPhone 11 அடிக்கடி 38,000 டச் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசான்லேயும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி iPhone 12 mini or 11 எடுக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த நத்திங்கோட கம்பேர் பண்ணும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸுக்காக நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க, நத்திங் வந்து உங்களுக்கான ஃபோன் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐஃபோனோட கம்பேர் பண்ணும்போது நத்திங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஏனி வச்சா கூட எட்டாது, அப்படி தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் இந்த A13 Bionic, நான் இன்றைக்கி A15 கம்பேர் பண்ண விரும்பல, ஏன்னா 70,000 ஃபோனை நம்ம 30,000 ஃபோனோட கம்பேர் பண்ணுறது சரியாக வராது. ஸோ அதனால் நான் iPhone 11 எடுத்துக்கிறேன், A13 Bionic எடுத்துக்குவோம். அந்த A13 Bionic பார்த்தீங்கன்னா GPU லெவலில் கிட்டத்தட்ட 183%, 183% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது நத்திங் ஃபோன் பண்ண விட. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நத்திங் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஐஃபோன்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு ஆப்பிள் தரப்புலேருந்து கிடைக்குது. அண்ட் போக அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் iOS-ஓடது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும், நத்திங்கெல்லாம் விட கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஃபைனலி அவ்வளோதான் கேஸ் இந்த ஒரு வீடியோ. ஸோ யாரையுமே நான் நத்திங் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். இன்கேஸில் உங்களுக்கு நத்திங் ஃபோன் பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க. பட் வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் வந்து நத்திங்கோட முதல் ஃபோன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க. லைக் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஸ்பெக்குக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண OnePlus ஃபோன் எடுத்துக்கோங்க, இல்லை போக்கோவோட F1 எடுத்துக்கோங்க. ஒரு அருமையான ஃபோன் போக்கோ F1 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரெவல்யூஷனே அப்படியே சேஞ்ச் பண்ணிருச்சு. மிட் ரேஞ்சில் அதுக்கப்புறமா தான் சூப்பரான ஃபோன்ஸ் எல்லாமே இறக்குனாங்க. அந்த அளவுக்கு ரெவல்யூஷனை பிரேக் பண்ண எல்லா ஃபோன்ஸுமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோன் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோனே இப்படி இருக்குன்னா நத்திங்கில் லேட்டர் வரக்கூடிய நத்திங் ஃபோன் 2, நத்திங் ஃபோன் 3 இதெல்லாம் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இவங்க ஐஃபோனுக்கு ஈக்குவலாக போயிடுவாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இப்படி விட்டுருக்காங்க, போக போக உங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸ் எல்லாமே
எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களோட மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸே இந்த அளவுக்கு ரேட் அதிகமாக வரும்போது ஸோ ரேட் வந்து 30,000 ஓகேன்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது அவங்க கொடுத்துருக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அந்த ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எத்தோடு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.